டுடே வி சால்வ் பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக் இந்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஒரு அரே கொடுத்துட்றாங்க. அந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு இண்டெக்ஸையும் ஒரு டேவாகவும் அதில் இருக்கிற டேட்டாவை ப்ரைஸாகவும் கன்சிடர் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஒரு ப்ராடக்ட்டை கம்மி ரேட்டுக்கு பை பண்ணி ஃப்யூச்சர் டேஸில் அதை விட அதிக ரேட்டுக்கு சேல் பண்ணணும். அப்படி சேல் பண்ணும்போது எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த ப்ராஃபிட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ₹1க்கு நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னா ஃப்யூச்சர் டேஸில் அதை விட அதிக ரேட்டுக்கு நான் சேல் பண்ண முடியுமா நான் செக் பண்ணுறேன். இப்போ ₹5க்கு நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், 3க்கு சேல் பண்ணுறேன்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு டில் லாஸ்ட் வரைக்கும் நான் செக் பண்ண போகிறேன். அப்படி செக் பண்ணும்போது எது மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோ அதை நான் ரிட்டர்ன் பண்ணணும். மேபி எனக்கு எந்த ப்ராஃபிட்டுமே கிடைக்கல அப்படின்னா நான் 0வை ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ கோடிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கணும். ஸோ இனிஷியலாக மேக்ஸ் ப்ராஃபிட் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எந்த ப்ராஃபிட்டுமே இல்லைன்னா நான் 0 ரிட்டர்ன் பண்ணுவேன். அண்டு பை பண்ண போகிறேன். பை பண்ணும்போது மினிமம்க்கு தான் பை பண்ணணும். ஸோ இனிஷியலாக ஒரு மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ப்ராடக்டை செல் பண்ணணும். அதை விட அதிகமான ரேட்டுக்கு செல் பண்ணணும். ஸோ இனிஷியலாக 0ன்னு எடுத்துக்கிறேன். அதே ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். i ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் கம்மி ரேட்டுக்கு பை பண்ண முடியுமா நான் செக் பண்ணுறேன். அப்படி கம்மி ரேட்டுக்கு இருந்துச்சுன்னா நான் பை பண்ணுறேன். அண்ட் அந்த ப்ராடக்ட் நான் சேல் பண்ண போகிறேன். டுடே வாங்கின ப்ராடக்ட்டை நான் டுடேவே சேல் பண்ணுறேன் அப்படின்னா அதே ப்ரைஸுக்கு தான் நான் சேல் பண்ண முடியும். அண்டு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது எவ்வளோக்கு சேல் பண்ணணும் அண்டு மைனஸ் எவ்வளோக்கு பை பண்ணணும். ப்ராஃபிட் எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறேன். மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை அப்டேட் பண்ணுறேன்.